நீங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க அதை சொல்லுங்க. என்னடி புதுசா எதையாவது கொளுத்தி போட்டிருக்காளா? அப்படியே குழந்தை மாதிரி முகத்தை வச்சுட்டு நிக்கிறாளே. எஸ், நான் தான். ஷோ, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறான். அசோக், விஷயம் என்னன்னு நீ தான் சொல்ல. பெரியப்பா, கோயில் சிலை காணாம போயிருச்சுன்றதுக்காக அம்மா சாமி கிட்டே சத்தியம் பண்ணிருக்காங்க. அத பத்தி உங்க யார்கிட்டயும் சொல்லலையா? என்ன சொல்றான்? சாமி முன்னாடி சத்தியம் பண்ணேனா? என்ன? காவேரி என்கிட்ட ஒன்னும் சொல்லலையே. காவேரி, அசோக் என்ன சொல்றான்? என்ன முழிச்சிட்டு இருக்க சொல்லு. அம்மா, அப்படின்னா நீங்க இந்த விஷயத்த யாருகிட்டயுமே சொல்லல. இப்படி ஒரு முடிவை எதுக்காக தனியா எடுத்தீங்க? அப்பா, அம்மாவுக்கு நம்ம குடும்பத்து மேல பாசம் அதிகங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஐயோ, என்ன ஏத்துக்க முடியலன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. கோயில் சிலை திரும்ப கிடைக்கணும்னு அம்மா வேண்டுதல் வச்சிருக்காங்க. அம்மா, வேண்டுதல் வச்சீங்களா இல்லையா? என்ன சொல்லுங்கம்மா, வேண்டுதல் வச்சீங்களா இல்லையா? நம்மள பத்தி நல்ல விதமா பெருமையா தானே சொல்றாங்க. பேசாம ஆமான்னு ஒத்துப்போம். ஓ, அத சொல்றியா? நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு முதல்ல புரியவே இல்ல அசோக். ஆமாடா, சிலை கிடைச்சி கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். அத்தை வேண்டுதல் வச்சிருக்கிறது எனக்கு கூட தெரியும். சிலை திரும்ப கிடைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, ஜமீனுக்கு சொந்தமான கோவில் நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணின பஞ்சலோக சிலைய எவனோ திருடிட்டு போயிருக்கானா? அவன் ரத்தம் கக்கி சாகணும்னு அத்தை வேண்டுதல் வச்சிருக்காங்க. இல்லத்த, ஆமாமா, சிலையும் கிடைக்கணும், சிலைய திருநவங்க ரத்தம் கக்கி சாவணும். ரெண்டுக்கும் சேர்த்துதான் வேண்டுதல் வச்சிருக்கேன். நான் கூட அத்தை கிட்ட உங்க நல்ல மனசு எனக்கு புரியுதத்த, அதுக்காக இவ்வளவு கஷ்டமான வேண்டுதல் எல்லாம் நீங்க வைக்காதீங்கன்னு எவ்வளவோ சொன்னேன். அவங்க பிடிவாதமா சிலை திரும்ப கிடைக்கணும், கும்பாபிஷேகம் நடத்தியே ஆகணும்னு ஒரே பிடிவாதம். அதுவும் இல்லாம எவ்வளோ கஷ்டம் வேணாலும் வரட்டும், நான் வேண்டுதலை நிறைவேற்றியே தீர்வேன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. இவகிட்ட நான் எப்ப சொன்னேன்? அசோக் சொன்னதுக்காக நாம சும்மா ஒத்துக்கிட்டா இவ வேற அளந்து விடுறாளே. எதுலயாவது நம்மள கோத்து விட்டுருவாளோ? ஏ காவேரி, அவ ஏதேதோ சொல்றா. நீ என்னத்தை யோசிச்சுட்டு நிக்கிற? அப்படி என்ன கஷ்டமான வேண்டுதல் வச்சிருக்க? அக்கா, அத்தை எங்க சொன்னா நீங்க திட்டுவீங்களோன்னு தயங்குறாங்க. சின்னையா, நீங்களே சொல்லிடுங்க. சொல்றேன். பெரியமா, வேண்டுதல்னு சொல்லிட்டு சின்னதா ஏதாவது விரதம் இருப்பாங்க. ஆனா அம்மா எவ்வளவு பெரிய விரதம் இருக்காங்க தெரியுமா? எப்படி வேண்டியிருக்கா? அப்பா, 3 வேளையும் சாப்பிடாம விரதம் இருப்பேன்னு சாமி முன்னாடி சத்தியம் பண்ணிருக்காங்க.
ஐயோ 3 வேளை நான் சாப்பிட மாட்டேன்னு வேண்டியிருக்கேனா? ஐயோ ஆஹா, கனகா வலையில கிழவி சிக்கிட்டா. அத்தக்காரியால ஒரு வேலையே பட்னி கிடைக்க முடியாது, 3 வேளை பட்னியா? இப்பதான் வீடு களை கட்ட போகுது. ஐயோ, என்ன காவேரி இது? ஏய், காவேரி என்ன முட்டாள்தனமான ஒரு வேண்டுதல் வச்சிருக்க? 3 வேளையும் சாப்பிடாம நீ எப்படி இருப்ப? அப்படி கேளுங்க அத்தை. உங்களால முடியாது. ஏற்கனவே பிபி சுகர் எல்லாமே இருக்கு. இதுல பட்னி கிடந்தீங்கன்னா சுகர் ஏறிடும், கை கால்லாம் புடிச்சு இழுத்துக்கோன்னு நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அத்தை, எல்லாரும் உங்களை நினைச்சு எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு பாருங்க. இத நான் சின்னையா கிட்ட சொல்லவும் பதறி அடிச்சிட்டு வந்து கேக்குறாங்க. அடி பாவி, அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் சாப்பாட்டுல கை வச்சிட்டியா? நான் என்னடி பண்ணேன்? செவனேன்னு தானே இருந்தேன். மூஞ்சி பொறு. ஆமாமா, துர்கா என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த அழுதுகிட்டே சொன்னான். அவளாலே தாங்க முடியலனா என்னால எப்படிமா தாங்க முடியும்? உங்க உடம்பு என்னத்துக்கு ஆவறது? காவேரி, என்னங்க? இதெல்லாம் வேண்டாம் காவேரி. அசோக் எப்படி ஃபீல் பண்றான் பாரு. மாமா, சும்மா வேண்டுதல வேண்டியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அத்தை, சாமி மேலேயே சத்தியம் வர பண்ணிருக்காங்க. சாமி மேலேயே சத்தியம் பண்ணிட்டு எப்படி பின்வாங்குறதுன்னு அத்தை யோசிக்கிறாங்க. அதனால நீங்க எவ்வளவு சொன்னாலும் அத்தை கேட்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம அத்தை ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அந்த கடவுளே வந்தாலும் அதை மாத்திக்க மாட்டாங்க. நான் அவ்வளோ கெஞ்சி கேட்டதுனால ஒரே ஒரு முறை பால் மட்டும் குடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்காவது ஒத்துக்கிட்டாங்களேன்னு நாம தான் சந்தோஷப்படணும். அதோட கோவில் சிலை காணாம போனதுனால நம்ம ஜமீன் குடும்பத்துக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு வேண்டி இருக்காங்க. அந்த கனக துர்காவே காவல் தெய்வமா இருக்கிற காளி தெய்வத்துக்கிட்டே வேண்டிக்கிட்டாங்க. விரதம் மட்டும் இல்ல, கோவில் திருவிழாவுல நேர்த்திக்கடன் செய்யறதா வேண்டி இருக்காங்க. என்ன நேத்து கடனா? நான் இப்ப அதெல்லாம் வேண்டிக்கிட்டேன். அப்படியே துர்கா, என்னடி இது? அந்த காளி கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் சரியா விரதம் இல்லைன்னா அதுவே சாபமா மாறி நம்ம ஜமீன் குடும்பத்துக்கு வினையா வந்து முடிஞ்சிரும். இதெல்லாம் அத்தைக்கு தெரியாதா என்ன? விரதமும் இருப்பாங்க, நேத்து கடனையும் நிறைவேற்றுவாங்க. அம்மா, விரதம் இருக்கீங்க சரி, திருவிழால நேர்த்திக்கடன் செய்ய போறதா வேண்டி இருக்கீங்க. அத கேட்டுதான் என் மனசே பொறுக்கல. நேர்த்தி கடனா? காவேரி, அப்படி என்ன நேர்த்தி கடனை வேண்டிக்கிட்ட? ஷோ, இவரு வேற. நான் வேண்டி இருந்தா தானே அது இதுன்னு ஏதாவது அடிச்சு விடலாம். இவ பாட்டுக்கு ஏதோ சொல்றாளே. அத்தையால எப்படி சொல்ல முடியும்? அத நினைச்சா எனக்கே உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த நேர்த்தி கடனை எல்லாம் எப்படிதான் செய்ய போறாங்களோ தெரியல. கிழவிய ஒரு வழி பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கே. அத்தை, துர்கா சொல்ல சொல்ல அப்படி நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. சொல்லுங்க அத்தை, என்ன அது? நானே சொல்றேன். அந்த காளி கோவில் திருவிழாவுல அத்தை அழகு குத்தி என்னது? அழகு குத்தணுமா? சுத்தம். தீச்சட்டி எடுத்து
இது வேறயா? அழகு குத்தி தீச்சட்டியெல்லாம் வேற எடுக்கணுமா? அழகு குத்தி தீச்சட்டி வேற எடுக்கணுமா? அதோட விட்டாங்களா? தீ குண்டத்துல வேற இறங்குறதா வேண்டி இருக்காங்க. ஐயோ! இந்த கிழவிய கொன்னு புதைச்சிட்டு தான் மறு வேலை பாப்பா போல. நேர்த்தி கடனை இத்தனை பண்ணணும்னா அவ்வளவுதான். நேத்து கடனா இத்தனை பண்ணணுமானதான் சின்னையா உங்களை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்றாரு. அம்மா, உங்க நம்பிக்கையும் வேண்டுதலையும் நான் அவமதிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனா இந்த நேர்த்தி கடன்லாம் செய்யணும்னா உடம்புல தெம்பு வேணுமா? உனக்கு புரியுது. ஐயோ காவேரி, ஓ விதி, இவகிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. இனி ஒன்னும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு எனக்காக தினமும் அந்த பாலை தாராளமா குடிங்க ப்ளீஸ். அது இல்ல சின்னையா, நீங்க இப்படி அத்தைய கட்டாயப்படுத்தினீங்கன்னா பாலும் வேண்டான்னு சொல்லிட போறாங்க. ஏய், இல்ல இல்ல நிப்பாட்டு கொஞ்சம். அசோக் சொன்ன மாதிரி நான் பாலையாவது குடிச்சுக்கிறேன். திருவிழா வரைக்கும் 3 வேளை சாப்பிடாம எப்படி இருப்ப? அத்தை, நீங்க நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ண போறீங்க. உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரிங்க அத்தை, உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் கேளுங்க, நான் பால் காய்ச்சி தரேன். தயக்கப்படாதீங்க. அம்மா டேக் கேர். துர்கா, சாப்பிடாம அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட போறாங்க. அவங்கள கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. சின்னையா, நீங்க கவலையே படாதீங்க. அத்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அம்மா பாத்துருங்க. சரிடா. சரிம்மா பாத்துக்கோங்க. இனி நான் என்னெல்லாம் வாய்க்கு ருசியா சமைச்சாலும் நீங்க திருவிழாவுல நேத்து கடனை முடிக்கிற வரைக்கும் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டீங்க இல்லத்த? சத்யாக்கா பால் காய்ச்சி தரேன்னு சொல்லிருக்காங்க. குடிக்க தண்ணி வேணும்னா கேளுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். அப்புறம் அத்த, நீங்க விரதம் இருக்கிற பவர்ல சளிய திருடினவங்க ரத்தம் கொக்கணும். அம்மன் சிலைய கொண்டு வந்து ஒப்படைக்கணும். சரிங்களா அத்த? நான் வரேன். காவேரி, அவ பேசுறத கேட்டா எனக்கே அவளை கொல்லணும் போல வெறி வருது. நீ எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க? ஐயோ அக்கா, அசோக் மூலமாவே என்ன சிக்க வச்சுட்டா. என் கோவத்தை எப்படி நான் காட்ட முடியும்? எவனோ சிலையை திருடினதுக்கு இவ என்னை வச்சு செய்யறா. அப்படின்னா அந்த சிலையை திருநவனை பார்த்தா அவ என்ன பண்ணுவா? ஏய், உன் மேல அவளுக்கு என்ன கோவமா? உன்னை விரதம் இருக்க வைக்கிறா, நேர்த்தி கடன் பண்ண வைக்கிறா. சிலைய திருடினவங்கள அவளால என்ன பண்ண முடியும்? இல்லங்க, சில திருடினவனுங்கள சிக்க வைக்கதான் காவேரிய விரதமும் நேத்தி கடனும் இவ பண்ண வைக்கிறான்னு தோணுது. ஆமாக்கா, காவேரி சொல்ற மாதிரி அந்த சிலைய திருடினவங்கள கண்டிப்பா ஒரு வழி பண்ணாம இவ விட மாட்டான்னு தான் தோணுது. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் நல்லாதான் இருப்பாங்க. ஏன் மாமா, திருடனை பத்தி சொன்னா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் எங்க டென்ஷன் ஆகுறேன்? அவ காவேரிய கோர்த்து விட்டு போயிருக்கா, அத நினைச்சுதான் நான் டென்ஷன் ஆகுறேன். சரி சரி காவேரி,
வரது இருக்கிறது நினைச்சு நீ கவலைப்படாத. இந்த அசோக், தேவா, சத்யா கண்ணுல படாம நீ மறைவா இருந்து நேரத்துக்கு அகிலா கிட்ட சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்க. சரி பெரியவரே. மாமா 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 இருங்க ஒரு நிமிஷம். என்ன எப்பவும் ஏதாவது கருத்து சொல்லுவீங்க, இப்போ எதுவுமே சொல்லாம அமைதியா போறீங்க? மௌன விரதம். அக்கா, நம்ம வீட்லயே மறைஞ்சு மறைஞ்சு நான் சாப்பிட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு பாத்தீங்களா? அக்கா, நீங்க சாப்பிடறப்பெல்லாம் என்ன மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இவ இருக்காளே, இதான் சந்தர்ப்பம்னு ஏதாவது கேட்டா எதுவுமே தராம என்ன பழி வாங்குவாக்கா. அத்தை அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். ஏய் வீணா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கடி தெரியும்? இந்த கிழவி சரியான லூசு. நம்ம துர்காவ கொள்ள கட்டி குளத்துல போட்டதுக்கு பதிலா அவளை எரிச்சு பணமாக்கிட்டு வந்திருக்கணும். அவசரத்துல கல்ல கட்டி வீசிட்டு வந்தது ஐயோ எப்படி வினையா வந்து நிக்குதுன்னு பாருங்க. ஐயோ அத்தை, இதையும் கேட்ட போறா, அப்புறம் இன்னும் வச்சு அவ உங்களை செய்வா. ஏய், முதல்ல இவளை வச்சு செய்யணும்க்கா. ஐயோ கடவுளே, எப்படியாவது என்ன காப்பாத்துப்பா. கான்ஸ்டபிள், இந்த ஃபேன் ஆன் பண்ணுங்க. எஸ் மேடம். நான் இந்த ஃபேனை போட சொன்னேன், நீங்க ஸ்விட்சை மாத்தி போட்டீங்க. மேடம், அந்த ஃபேனோட சுவிட்ச் இதுதான் மேடம். ஏன் மாத்தி ஓடுதுன்னு தெரியல. கரெக்டா செக் பண்ணி போடுங்க. திரும்பவும் அந்த ஸ்விட்சை போடுங்க. அந்த ஃபேன் ஓடுதான்னு பார்க்கலாம். சரிங்க மேடம். என்ன இது? இந்த ஃபேனுக்கு ஸ்விட்ச் போட்டா அந்த ஃபேன் ஓடுது, அந்த ஃபேன் ஸ்விட்ச் போட்டா இன்னொரு ஃபேன் ஓடுது. இப்போ எல்லா ஃபேன் ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணுங்க. எலக்ட்ரீஷியனை வந்து பார்க்க சொல்லலாம். சரிங்க மேடம். ஏதோ சர்க்கியூட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஃபேனே வேண்டாம், இருக்கிற பிரச்சனையில இது வேற. ஆறுமுகம் மேடம். மட்டர் சேகர், பாலு, பாஸ்கர், இவனுங்க கேஸ் பெரிய சேலஞ்சிங்கான கேஸா இருக்கே. எப்படி செத்தாங்க, எதுக்கு செத்தாங்க, கொன்னது யாருன்னு சரியா ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. ச்சே, இந்த கேஸ் திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே தான் இருக்கு. எல்லா ஃபேன் சுவிட்சும் ஆஃப்ல தான் இருக்கு மேடம். அப்புறம் எப்படி இந்த ஃபேன் ஓடுதுன்னு தெரியலையே. நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு மேடம். வாங்க மேடம், நம்மளாம் வீட்டுக்கு போயிடலாம்.
யோ என்னையா உளர்ற? வீட்டுக்கு போலாமா? அதை என்னன்னு கொஞ்சம் பாருங்க. இல்ல மேடம், முதல்ல சுவிட்ச் போடும்போது மாத்தி மாத்தி எல்லா ஃபேனும் ஓடிச்சு. சரி எலக்ட்ரீஷியன் வரட்டுன்னு சொன்னீங்க, அதனால எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டேன் மேடம். ஆனா இப்போ என்னன்னா சுவிட்சே போடாம ஃபேன் எல்லாம் தானா ஓடுது மேடம். இதுக்கு என்ன சொல்றீங்க மேடம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதாவது சர்க்கியூட் ப்ராப்ளமா இருக்கும். பேசாம இருங்க. என்ன இப்படி பறக்குது? ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்றேன் மேடம். எந்த சுவிட்ச் ஆஃப் பண்றதுன்னு தெரியல மேடம். மேடம் இந்த ஃபேன் எல்லாம் தானா ஆன் ஆகி பேய் மாதிரி ஓடுது மேடம். நான் என்ன மேடம் பண்ணட்டும்? யோ எதையாவது சொல்லிட்டு இருக்காதயா. எல்லா ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணுங்க. ஏதாவது பண்ணுங்க. மேடம் ஒரு ஃபேன் ஆஃப் ஆக மாட்டேங்குது மேடம். இங்க எதுவுமே நம்ம கண்ட்ரோலே இல்ல மேடம். யோ இந்த கேஸ் கட்ல இருக்க பேப்பர்லாம் பறக்குது. புடியா புடிங்க. அம்மா தாயே, மேடம் எப்படி அந்தரத்துல அம்மன் படம் நிக்குது பாருங்க மேடம். மேடம் பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சி மேடம். அடிக்கிற காத்துல அந்த பேப்பர் அந்தரத்துல பறந்துட்டு இருக்கு. அத போய் பில்டப்பா பேசிட்டு இருக்க. எதையும் பூதாகரமா பார்க்காம யதார்த்தமா பாரு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க மேடம், இங்க நடக்கிறது எல்லாமே வேற மாதிரி இருக்கு மேடம். நீங்க நம்மனாலும் சரி நம்மளனாலும் சரி அம்மன் என்ட்ரி ஆயிடுச்சு மேடம். காத்துல சாதாரணமா பறக்கிற பேப்பருக்கு இப்படி கதை கட்டி விட்டுட்டு இருக்காத. ஸ்டேஷன்ல ரைட்டரா இருக்கிறதுக்கு பதிலா பேசாம சீரியலுக்கு ரைட்டரா போய் அங்க கதை எழுது. விட்டா இப்ப அந்த அம்மன் படம் அப்படியே காத்துல பறந்து போய் செவுத்துல ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கோன்னு சொல்லுவ போல. நல்ல ஆளியானி. அம்மா தாயே,
யோ விட்ட ஸ்டேஷனையே கோவில் ஆக்கிருவீங்க போல. நான் ஏதோ சொல்ல போய் அது யதார்த்தமா நடந்துச்சு. கோஇன்சிடென்ட்டா நடந்தா அத மிராக்கிளா பாருங்க. அந்தரத்துல பறக்கிற பேப்பர்ஸை முதல்ல கேட்ச் பண்ணு. மேடம் இது கோஇன்சிடென்ட் இல்ல மேடம், நீங்க சொன்னதுக்கு அம்மனோட ரியாக்ஷன் மேடம். என்ன பாளையத்தம்மன் படம் பார்த்துட்டு டியூட்டிக்கு வந்தியா? பேப்பரை புடிங்கன்னா வேதாந்தம் பேசிட்டு இருக்கீங்க. வா வந்து பேப்பர்ஸை கேட்ச் பண்ணு. மேடம் இந்த ஃபைல் இன்னைக்கு நம்ம போயிட்டு வந்த கோயில் சம்பந்தமான ஃபைல். துர்கா சொன்ன மாதிரியே நடக்குதே. நாகம்மா, என்ன இன்னைக்கு வாரமா வந்து என் மேல ஏறி நிக்கிற? உன்னை பாக்குறப்போ எனக்கு சந்தோஷத்துல என் உடம்பே சிலிர்க்குது. எனக்கு நாகம்மா தான் வந்திருக்கேன்னு தெரியும். ஆனா இப்படி வேற யாராவது பார்த்தாங்கன்னா பயந்து சத்தம் போட்டு ஊரையே கூட்டிடுவாங்க. அதனால இப்ப நீ இறங்கிப்போ. நான் கண்ணை மூடி திறக்கிறப்போ நீ இறங்கி போயிருக்கணும். கண்ணை மூடுறேன். இப்ப நான் கண்ணை திறக்கிறேன். கனவா? என்ன இது? கனவுல எதுக்கு ஆத்தா ஆரவாரமா வந்தா? அம்மா தாயே, எதுக்காக இப்படி ஒரு கனவு வந்தது? இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்? கௌரிமா, என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? பால் வண்டியே போயிடுச்சு. கௌரிமா, ஐயோ, கௌரிமா, 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 எந்திரிங்க கௌரிமா. ஐயோ, அம்மா போட்டிருக்கு. என்னென்ன? என்னம்மா ஆத்தா, உன் உடம்பு பூரா இறங்கிருக்கா? ஐயோ, உடம்பெல்லாம் முத்து முத்தா இருக்கே.
என் உடம்புல வந்து இறங்கியிருக்கேன்னு காட்டதா கனவுல வந்தியா? காளி கோவில் திருவிழாக்கு விரதம் இருக்கிறேன். இந்த நேரத்துல அம்மையா இறங்கியிருக்க? இதான் உன் ஆசைன்னா இப்படியே இருக்கட்டும். என்ன திருவிழாக்கு இந்த பேழைய துர்கா எடுத்துட்டு வர சொல்லுச்சு. அதான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. பெரிய முத்தா போட்டிருக்க. எப்படியோ 9 நாளைக்கு இறங்க மாட்டேன். நானும் தண்ணி ஊத்தாம வெளியே போகவும் முடியாது. காளிக்கு விரதம் இருந்து திருவிழாக்கு இந்த பேழையையும் எடுத்துட்டு போக முடியாது. நான் என்ன பண்றது தாயே? கௌரிமா, ஆத்தா உன் மேல இறங்கிருக்கான்னு அழுவுறீங்களா? இல்லண்ணே, திருவிழாக்கு போக முடியாதுல்ல, அதான். இனிமே தொடர்ந்து எப்படி விரதம் இருக்கிறதுன்னு தெரியல. 9 நாளைக்கு எண்ணெய் தண்ணி தொடாம இருக்கணும். சின்ன வெங்காயம் மாலை போட்டுக்கிட்டு பாசி மாலையை கூட கழட்டி வைக்கணும். கௌரிமா, நீங்க ஆத்தாவோட அம்சம் பொருந்தியவங்க. உங்களுக்கே அம்மா போட்டிருக்குன்னா ஏதாவது காரணம் இருக்கும்மா. போன்ல பேசுறப்ப நீ என்ன சாதாரண ஆள்கிட்டயா பால் குடிச்சேன்னு துர்கா சொல்லுச்சு. அதான் ஆத்தா என் மேல இறங்கிருக்கா. சின்ரா சொன்ன எனக்கு உடனே துர்கா கிட்ட பேசணும் போல இருக்கு. இதோமா, நான் போன் பண்ணி தரேன். அண்ணே வேண்டாம் அண்ணே. ஏமா வேணான்றீங்க? அம்மா, இந்த 9 நாளும் உங்க கூடவே இருந்து பாத்துக்க ஆள் வேணும் இல்லம்மா. என்னதான் நான் கூட இருந்தாலும் துர்காமா வந்து பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லம்மா. இருங்க, நீங்க இருங்க, நானே போன் பண்றேன். அண்ணே வேண்டான்னு சொல்றேன்ல. அம்மா, உங்களுக்கு அம்மா போட்டிருக்கிறது தெரிஞ்சா துர்கா மனசு கஷ்டப்படும்னு நினைக்கிறீங்களா? ஆமா அண்ணே, அது மட்டும் இல்லாம துர்காக்கு அங்க நிறைய வேலை இருக்கும். அம்மா, 1 நாள் 2 நாள்லாம் சமாளிச்சிடலாம். அம்மா, 9 நாள் எப்படிமா சமாளிக்க முடியும்? இங்க பாருங்க, ஜெமினையா வீட்ல வேலைக்கு ஆள் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. இருங்க, நான் போன் பண்ணி உடனே வர சொல்றேன். அண்ணே நான் வேண்டான்னு சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டீங்களா? கௌரிமா, ஏன் திரும்ப திரும்ப வேணான்னு சொல்ற? துர்கா அம்மா, ஏன்னு கேட்டியே, இதுக்கு தான். துர்காவுக்கா தெரிஞ்சு கூப்பிடட்டும் தான் உங்களை ஃபோன் பண்ண வேண்டான்னு சொன்னேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. துர்காம்மா, சின்ரசன போனை கௌரி கிட்ட கொடுங்களேன். சொல்லு துர்கா. கௌரி, பச்சை உடம்பு அதுல வேப்பிலைய அரைச்சு தடவணும், புரிஞ்சுதா? என்ன சொல்ல வரேன்னு புரியல துர்கா. புரியலையா? இல்ல மறைக்கிறியா? உன் குரல்ல ஒரு சுணக்கம் தெரியுதே. இப்பதான் தூங்கி எழுந்தேன், அதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. அப்போ சரி, உன் மேல ஆத்தா தான் வந்து இறங்கியிருக்கா. துர்கா, சின்ராஸ் அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணாதேன்னு சொன்னேன். பண்ணியே தீருவேன்னு அடம் பிடிச்சாரு. நீ ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா அது சின்ராஸுக்கு தெரியாதுல்ல. அதுக்குள்ள இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருவேன்னு அதுக்கு புரிய வைக்கதான் ஃபோன் பண்ணாதேன்னு பிடிவாதமா சொன்னேன். சரி, நாங்க வரேன். வேண்டாம் துர்கா, நீ அங்கேயே இரு, நான் பாத்துக்கிறேன். நாங்க வரணும்னு நினைக்கிறியா இல்லையா? உன்னை வரக்கூடாதுன்னு நான் எப்படி நினைப்பேன்? ஆனா நீ வந்தா உனக்கு தான் சிரமம் துர்கா. அப்போ நான் வரணும்னு ஆசைப்பட்டுட்ட. நீ ஆசைப்பட்டுட்டா நான் எப்படி வராம இருக்க முடியும்? வீட்டு வாசல்லயே வந்து நிப்பேன். எப்படி இருந்தாலும் நீ வரதுக்கு பொழுதாயிடுமே. வர சொல்லுங்கம்மா. எதுக்கு பொழுதாகுது? நீ கண்ணை மூடி 1 2 3ன்னு 10 என்ன, அதுக்குள்ள நாங்க இருப்பேன். 10ன்றதுக்குள்ளயா? துர்காம்மா, 10ன்றதுக்குள்ள இங்க வந்துருவீங்களா? போன்ல அம்மா போட்டிருக்குன்னு விசாரிச்சுங்க. சரி, அது எப்படி வீட்டுக்கு வர முடியும்? அதுவும் 10ன்றதுக்குள்ள
கௌரி என்ன ஆரம்பிச்சிட்டியா? கௌரிமா, துர்கா தான் சொல்லுதுல்ல, காசா பணமா? சரி, எண்ணிதான் பாருங்களேன். ஒருவேளை போன்ல சொல்ற மாதிரி நேர்ல வந்து நிக்க போறாங்களோ என்னமோ. கண்ணு மூடி என்ன? அட சரி துர்கா. 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 9 10 10. மா, துர்காமா, வந்துட்டேன் பாத்தியா? இப்போ நம்புறியா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும், நான் நம்பிட்டேன். சிந்திராசனன் தான் நம்பல. என்ன கௌரி, பெரியம்மா போட்டிருக்குன்னு பயந்துட்டியா? அம்மா என் கூட இருக்கா, நான் எதுக்கு பயப்பட போறேன்? அதோட நீயும் வந்துட்ட, அப்புறம் எனக்கு என்ன பயம்? என்ன சின்ராசன இப்படி பாக்குற? இல்லம்மா, நீங்க போன் பண்ணதெல்லாம் சரி, கௌரிய என்ன சொல்லிட்டு எண்ணி முடிக்கிறப்ப சரியா வாசல்ல வந்து எப்படி நின்னீங்க? வேற எப்படி? ஊருக்குள்ள வீதியில நடந்து வரும்போது நான் போன் பண்ண. வர முடியாதா என்ன? அது சரிம்மா, கையில தீர்த்த சொம்பு வேப்பிலையோட வந்திருக்கீங்க. அம்மா போட்டிருக்கிறது எங்களுக்கே இப்பதான் தெரிஞ்சது. முன்னாடியே தெரிஞ்சு நீங்க எப்படி கிளம்பி வந்தீங்க? சின்ராசன, இப்ப நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்ல மாரியத்த கோவில்ல இருந்து வாங்கிட்டு வந்த திருநீரை கௌரிக்கு வச்சு விடட்டுமா? இல்லம்மா, நீங்க முதல்ல கௌரி அம்மாவை கவனிங்க. என் கேள்விக்கெல்லாம் நீங்க அப்புறம் பதில் சொல்லிக்கலாம். இங்க பாருங்க, வீட்டை சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணி தெளிக்கணும். கௌரி அப்பாவோட வேஷ்டி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. அதுலதான் கௌரிய படுக்க வைக்கணும். சரிம்மா, போங்க. இதோ வரேன். என்ன கௌரி, வரப்பவே மாரியத்த கோவில்ல தீர்த்தம் வாங்கிட்டு வந்த. என்னாச்சு கௌரி? ஒண்ணும் இல்ல. இல்லையே, கண்ணு கலங்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ, பாரா கௌரி பாப்பா கண்ணுல தண்ணி. கௌரி, ஊருக்கே காவல்காரி, நீ போய் அழலாமா? எனக்கு நீதான் காவல் தெய்வமே. அப்ப சரி, பொழுதுக்குள்ள செய்யறத செஞ்சு
ஆத்தாவை இறக்கிடலாம். என்னது? 1000 கண்ணுடையா கௌரி உடம்புல ஒரே நாள்ல இறங்கிடுவா. என்னது, ஒரு நாள்லையா? அப்படின்னு சின்ராசன கேக்கும். என்ன சின்ராசன, நம்பிக்கை இல்லையா? அது எப்படிம்மா பெரியம்மா இன்னைக்கு பொழுதுக்குள்ள உடம்புல பூத்த முத்தெல்லாம் உதிர்ந்து போயிடும் சொல்ற? கௌரி உடம்புல இருக்கிற ஆத்தா கோவத்துல இல்ல, பாசத்துல வந்தவ. ஒரு நாள்ல இறங்கிடும். அம்மா, பொழுது சாயும் போது கௌரி உடம்புல இருந்து நீ இறங்கிடுவேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். இறங்காம விட்டுறாதாத்தா. சின்ராசன, அந்த வேஷ்டி கொடுங்க. நீங்க போய் வேப்பிலையை பறிச்சுட்டு வாங்க. இப்போ வந்துடுறேன். கொடுங்க. ஆரோ ஆராரீராரோ யாரோ யார் பாடுவாரோ தாய் மடி தேடி அலைந்தேரே தாய் முகம் நீரினில் கண்டேனே அம்மா என்று சொல்ல ஆசை நெஞ்சில் துள்ள கண்கள் அம்மாவென கொஞ்சும் ஆனால் பின் வாங்கிடும் நெஞ்சம் என்னை காண்கிறே உள்ளுக்குள்ளே பூக்கிறே ஆனால் ஏனோ தள்ளி போகிறே உன்னிழலை போலவே கூட வரும் போதிலும் தன்னந்தனியா மலர்ந்தாய் ஏன் ஏனை பிரிந்தாய் பாரம் ஆனேனோ கருவில் தாயும் தாயில்லை அருகில் நீ இன்றே நான் இல்லை நாம் இன்றே வாழ்வில்லை யாரோ யார் பாடுவாரோ தாய் மடி தேடி அலைந்தேரே தாய் முகம் நீரினில் கண்டேனே அம்மா என்று சொல்ல ஆசை நெஞ்சில் துள்ள கண்கள் அம்மாவென கொஞ்சும் ஆனால் பின் வாங்கிடும் நெஞ்சம்
துர்காம்மா, நீ சொன்ன மாதிரியே பொழுதுக்குள்ள ஆத்தா இறங்கிடுச்சே. நீ சொன்ன வாக்கும் பழிச்சிருச்சு. சின்ராசன, ஆத்தா கௌரி உடம்புல இறங்குனது கோவத்துல இல்ல பாசத்துல தானே சொன்னல. சரிதாம்மா, சரிதான். சின்ராசன, கௌரி இந்த பெட்டை தொட்டு கும்பிட்டுக்கும். துர்கா, இந்த பேழையில அப்படி என்ன சக்தி இருக்கு? வேப்பிலையில இருந்து தீர்த்தம் வரைக்கும் இதுல வச்சு பூஜை பண்ணி அத எனக்கு தடவி விட்ட. உடனே ஆத்தா இறங்கிட்டா. இது ரொம்ப சக்தி வாய்ந்த பெட்டின்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு இவ்ளோ சக்தி இருக்கும்னு எனக்கு தெரியாது. காரணம் இல்லாம காரியம் இல்ல, காரியம் இல்லாம காரணம் இல்லன்னு நீ தானே சொன்ன. அதேதான் இப்பவும் சொல்றேன். காரணம் இல்லாம காரியம் இல்ல, காரியம் இல்லாம காரணமும் இல்ல. சரியா? எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நான் கிளம்புறேன். சின்ராசன, சொல்லுமா. நான் வரேன். சரிம்மா. கௌரிமா, உங்க அம்மாவையும் அப்பாவையும் சாமி பறிச்சுக்கிச்சேன்னு நான் பல தடவை கவலைப்பட்டிருக்கேன். ஆனா அதே சாமி உங்களுக்கு அம்மாவா அப்பாவா இந்த துர்காவை உங்களுக்கு கொடுத்திருக்கு. ஆமாண்ணே. ஆனா என்னம்மா, ஏதோ சொல்ல வந்து நிப்பாட்டிட்டீங்க? ஒண்ணும் இல்லைண்ணே. ஜமீன் ஐயா, சாரி, சியர்ஸ் சொல்ல மறந்துட்டேன். சியர்ஸ். அரே கோன்? अरे कौन है?
அரே கோன்? ए, आप करो बात। ए बाय। டேய் பாலு, நீயாடா? எப்படா இருக்க? நீ எப்படி இங்க? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யாரா சொன்னா? சரி உள்ள வா. டேய் இது என்னடா, இங்க மழை கூட இல்லையே, பின்ன எப்படா இவ்வளவு ஈரம்? சரி உள்ள வா, வாடா உள்ள வா. டேய் பாலு, நான் அகமதாபாத் வந்தேன்னு ஜமீன் ஐயாவுக்கு தெரியும். ஆனா இந்த அட்ரஸ்ல தான் இருக்கேன்னு அவருக்கே தெரியாது. எப்படியோ என்னை பார்க்க வந்துட்ட. ஆனா மட்ட சேர் தான் பாவம். நம்ம 4 பேரும் எப்பவும் ஒன்னா தான் இருப்போம். இப்போ அதுல ஒருத்தன் போயிட்டான். பாஸ்கர் எப்படி இருக்கான்? அவனுக்கு கால் பண்ண, அவன் தான் எடுக்கவே இல்லை. ஆமா, அவன் மும்பைக்கு போறேன்னு சொன்னான்ல. சரி, நம்ம ஜமீன் ஐயா எப்படி இருக்காரு? ஐயா உன்னை ஊருக்கு கூட்டின்னு வர சொன்னாரு. என்னடா சொல்ற? நீ முதல்ல தலைமறைவாரு, நான் சொல்ற வரைக்கும் சென்னை பக்கமே வராதுன்னு அவர் சொல்லவும் தானே நான் இங்க புறப்பட்டே வந்தேன். அந்த டிஎஸ்பி நந்தினி சேகரை வச்சு நம்ம ஒவ்வொருத்தரா நூல் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான்னு சொன்னாரு. ஆனா இப்ப நீ என்னடான்னா ஐயாவே என்ன ஊருக்கு வர சொன்னாருன்னு சொல்ற. ஓ, ஏதாச்சும் முக்கியமான அசைன்மெண்ட் வந்தாலும் வந்திருக்கும். நான் ஐயா கிட்டே பேசிக்கிறேன். ஏண்டா உடம்பெல்லாம் ஈரமா இருக்குன்னு கேட்டேன், பதிலே சொல்லல. அங்க டவல் இருக்கு, போய் எடுத்து தோட்டிக்க போ. அப்புறம் அங்க பாரு, வாட்டர் கேனை பாத்தியா? அது ஃபுல்லா சரக்கு தான். இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து ஃபுல்லா புடிச்சு நல்லா மூக்கு முட்டை குடி. அங்க பாரு, பிரியாணிலாம் வச்சிருக்கேன், அதை எடுத்து நல்லா சாப்பிடு. நான் ஐயா கிட்ட பேசிட்டு வரேன், சரியா? டேய், என்னடா என்னையே பார்த்துட்டு இருக்க? அடுத்தது நீதான். அடுத்தது நானா? என்னடா உளர்ற? ஓ, அந்த நந்தினி தேடிட்டு இருக்காளே, அதை சொல்றியா? அவள்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா. என்னை எல்லாம் அவன் நெருங்க கூட முடியாது. சரி, நீ சரக்கு அடிச்சுட்டு பிரியாணியை சாப்பிடு, நான் ஐயா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். டேய், என்னடா பயங்கர பசியா? சாப்பிடு. இங்க சிக்னல் கிடைக்காது, நான் வெளில போய் ஐயா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்ன?
நேரத்துல இவன் ஃபோன் பண்றான்னு புரியலையே. ஏதாவது பிரச்சனையா? ஹலோ சாண்டி, என்னடா எந்த நேரத்துல கூப்பிடுற? ஐயா, என்ன ஊருக்கு வர சொன்னீங்களாமே? அந்த டிஎஸ்பி நந்தினிக்கு பயந்து தானே என்ன ஊரை விட்டே போக சொன்னீங்க. இப்ப என்னையா, அந்த நந்தினியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா இல்ல ஆளே காலி பண்ணிட்டீங்களா? டேய், என்னடா உளர்ற? நந்தினி உசுரோட தான் இருக்கா. அதுவும் எங்கேயே இருக்காடா. முன்ன விட இன்னும் வெறி பிடிச்சு போயிருக்கா. ஆமா, நான் எப்படி உன்னை இங்க வர சொன்னேன்? நீங்க சொல்லாமலே அவன் சொல்லுவான். நீங்க தூக்கத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா காலையில கூப்பிடட்டுமா? டேய் டேய், நான் முழிச்சுக்கிட்டேன். எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. அதாயா, நீங்க என்ன ஊருக்கு வர சொன்னீங்களாமே. நந்தினி வேற அங்கதான் இருக்கான்னு வேற சொல்றீங்க. அப்புறம் எதுக்காக என்ன மறுபடியும் ஊருக்கு வர சொல்றீங்க? ஏதாவது முக்கியமான வேலையாயா? டேய், நல்லா தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி எதுக்குடா இப்படி கழுத்த இருக்கிற? நான் உன்னை வர சொல்லவே இல்லடா. ஐயா, நீங்க சொல்லாமலே அவன் என்கிட்ட சொல்ல போறான். அவன் நான் எவன்டா? ஐயா, பாலியா? என்ன பேர் சொன்ன? பாலுவா? எந்த பாலுடா? நம்ம கேங்கு பாலு. ஐயா, நீங்க இப்ப தூங்குங்க, நான் திரும்ப காலையில பேசுறேன். எந்த பாலுன்னு கேக்குறல்ல, சொல்லுடா. ஐயா, நம்ம பாலுயா, நம்ம கூட்டாளி. நீ என்னடா சொல்ற? அவன் தான் நீங்க வர சொன்னதா சொன்னான். அவன் எப்படிடா சொல்லுவான்? ஐயா, இங்க கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கதவு திறந்து பார்த்தா தொப்பையா பாலு நனைஞ்சு ஈரத்தோட வந்து நிக்கிறான். குளத்துல மூழ்கி குளிச்சுட்டு தலை துவட்டாம வந்து நிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிக்கிறான். எனக்கே ஆச்சரியம் தாயா. ஏன்னா அகமதாபாத்ல நான் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு எப்படா வந்தேன்னு கேட்டேன். நம்ம பாலுவாடா குளத்துல குளிச்சிட்டு இருந்த மாதிரியா வந்தா? ஆமாயா. டேய், சரக்கு போட்டு மப்புல ஏதாவது பேசுறியா? ஐயா, சரக்கு அடிச்சாலும் நான் வளர மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னவோ இன்னைக்கு தான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன், நீ சாப்பிடுறா. ஐயா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு நான் வெளில வந்து பேசிட்டு இருக்கேன். டேய், அவன் எப்படிடா அங்க வர முடியும்? அவன் செத்துட்டான்டா. பாலு செத்துட்டான். என்னையா சொல்றீங்க? ஆமாடா, அவன் தான் ரூமுக்குள்ள பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காயா. அவனை போய் செத்துட்டான்னு சொல்றீங்க? டேய் டேய் டேய், சொன்னா நம்புடா. துர்காவை கல்ல கட்டி போட்டமே அந்த குளத்துல டெட் பாடியா, அதுவும் துண்டு துண்டா மதந்துகிட்டு இருந்தாடா. அத என் கண்ணால பார்த்தேன். அவன் எப்படி அங்க வர முடியும்? அப்ப இங்க வந்தது யாரா இருக்கும்? ஐயா, நீங்க அப்படியே லைன்ல இருங்க, நான் உள்ள போய் அவனே உங்ககிட்ட பேச வைக்கிறேன். டேய் டேய், என்னங்க இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? எங்க காணா? பாலு, பாலு. டேய் சாண்டி, சாண்டி, டேய் இருக்கியாடா? டேய் பாலு, பாலு, டேய்.
எங்கடா போன? டேய் பாலு, நம்ம வாசல்ல தானே இருந்தோம். நம்மளை தாண்டி எப்படி போயிருப்பான்? டேய் டேய் சாண்டி, ஏதாவது பேசுறா? என்னங்க என்ன ஆச்சு? யார்கிட்ட இப்படி பதட்டமா பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி நடு ராத்திரியில கத்திட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? டேய் சாண்டி, டேய் லைன்ல இருக்கியா இல்லையாடா? டேய் சாண்டி, ஐயா. டேய் டேய் டேய், என்னடாச்சு? பாலு ரூம்ல தான் இருந்தான். ஆனா இப்ப ஆளை காணோம் ஐயா. டேய் டேய் முட்டாள், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்லடா, சத்தமா எப்படிடா வருவா? இது பாரு, என்ன டென்ஷன் படுத்தாத. கனவு கனவு ஏதாவது கண்டியாடா? ஐயா, குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், அவ இங்க வந்தாயா? நான் வாங்கி வச்ச மொத்த பிரியாணி சாப்பிட்டாயா? இங்க பாருங்கயா, எலும்பு கூட விட்டு வைக்கல, கடிச்சு மென்னு துப்பிட்டு போயிட்டாயா? அவன் செத்துட்டான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்தா பிரியாணி தின்னா எலும்பெல்லாம் கடிச்சு போட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ. என்ன பார்த்தா எப்படி இருக்க உனக்கு? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? ஐயா, நான் சொல்றத நம்புங்க ஐயா. பாலு இங்க வந்தான், உடனே ஊருக்கு வா ஐயா கூப்பிட்டாருன்னு சொன்னான். நான் சந்தேகப்பட்டு உங்களுக்கு கால் பண்ணையா. இப்ப உள்ள வந்து பார்த்தா ஆளை காணோயா. ஐயா, அவன் உட்கார்ந்திருந்த இடம் கூட ஈரமா தான் இருக்கு. டேய் சாண்டி, ஐயா நல்லா கவனமா கேளு. இத பாரு, இங்க நடக்கிறது எல்லாமே மர்மமா தாண்டா இருக்கு. நான் சொல்லாம நீ கிளம்பி இங்க வந்துராத, ஓகேவா? அப்படி மட்டும் நீ வந்த, ஒருத்திலடா 2 பேரு சும்மா கண்குத்தி பாம்பு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காளுங்கடா. ஒருத்தி அந்த நந்தினி, இன்னொருத்தி ஐயா. ஐயா, என்னாச்சியா? இன்னொருத்தின்னு சொல்லி நிறுத்திட்டீங்க. இல்லடா, அவதான்டா கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டோமே, துர்கா. துர்காடா, அவதா மறுநாளே வீட்டுக்கு வந்துட்டான்னு நான் சொல்லியிருந்தேன்ல. நாளுக்கு நாள் அவ தொல்லையும் அழிச்சாட்டியமும் அதிகமாகிட்டே இருக்குடா. என்னங்கய்யா, அந்த பொண்ணை பத்தி பேசும்போது நீங்களே பயந்து போய் பேசுறீங்க. அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாளா? அவளை அடிச்சு குளத்துல தூக்கி போடுறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட அண்ணா அண்ணான்னு உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சினா. நீங்க என்னடான்னா அவளை போய் பெரிய ஆள் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க. டேய், விஷயம் புரியாம பேசாத. அந்த நந்தினி கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தான் உன்னை இங்கிருந்தே நான் போ சொன்னேன். ஆனா அவளை விட துர்கா தாண்டா டேஞ்சரானவ. அவகிட்ட மாட்டுன அவ்வளவுதான். ஐயா, துர்கா உங்க மருமகளா போயிட்டாங்க. அதனாலதான் நீங்க சொல்றத அமைதியா கேட்டுட்டு இருக்கேன். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு ஒரு அறை கொடுத்தா தாங்குவாளாயாவ? ஏய், ஏய் சாண்டி. ஐயா, யாரா கத்துனது? ஐயா, இங்க யாரும் இல்லையா. உங்க வீட்டுல இருக்கிற லேடி யாரோ தான் அப்படி கத்திருக்காங்க. டேய், என் பக்கத்துல என் பொண்டாட்டி நான் பேசுறது மட்டும்தான் கேட்டுட்டு நிக்கிறா. எங்க யாரும் கத்தல. ஐயா, அப்ப நடுவுல யாரையா கத்திருப்பாங்க? அதான்டா எனக்கும் புரியல. யாரு கத்திருப்பா?
ரே முட்டா பசங்களா, நானும் உங்க லைன்ல தாண்டா இருக்கேன். நாம 3 பேரும் கால் போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். என்னவோ பக்கத்துல இருந்து கத்துற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கீங்க. டேய் யார் நீ? டேய் துங்கனா குடுக்கா, மரியாதை இல்லாம பேசுன பொல்ல பேத்துருவேன். நான் யாருன்னு உங்க ஆவுடைய ஐயா கிட்ட கேட்டு பாரு. நான் யாருன்னு தெரியறப்ப நீ உசுரோடவே இருக்க மாட்ட. ஐயா இவ யாரியா? உங்க பேரெல்லாம் சொல்றா. அவ மட்டும் என் முன்னாடி இருந்தா நான் யாருன்னு அவளுக்கு காட்டியிருப்பேன். ரேய், உங்க ஜமீன் ஐயாவே என் குரலை கேட்டதும் பேச்சு மூச்சு இல்லாம அடங்கி இருக்காரு. ரொம்பதான் துள்ளுற, அதான் பெரிய மனுஷன் உன்னை ஊரு பக்கமே வர வேண்டான்னு சொல்றாருல. சொன்னா கேட்க மாட்டியா? என்ன சொன்ன? துர்காலாம் ஒரு ஆளான்னு சொன்னல. உன் ரூம்ல இருந்து பாலுன்னு ஒருத்தன் பிரியாணி சாப்பிட்டுட்டு போனானே, அவனை திரும்பவும் அனுப்பி வைக்கட்டுமா? உனக்கு தெரியுமா, பாலு மட்டும் இல்ல பாஸ்கரும் போய் சேர்ந்துட்டான். ஆவுடைய உன்கிட்ட இதெல்லாம் சொல்லல. ஐயா என்னையா சொல்ற இவ? பாஸ்கர் செத்துட்டானாயா? ஆமாண்டா, அவன கோயில்ல வச்சு புலி அடிச்சு கொன்னுடுச்சு. ஐயா என்னையா சொல்றீங்க? எனக்கு இப்போ பயமா இருக்கியா? இந்த பொம்பளை யாரியா? உங்களே மிரட்டுறா? அது ஏய் நீ எப்படி லைன்ல வந்த? ஆவுடே, இப்ப அதுவா முக்கியம்? நான் சொல்ல போற விஷயம்தான் முக்கியம். என்ன சொல்ல போற? உன் ஆளு சாண்டி இருக்கால, உன் பேச்ச கேட்காம இந்த பக்கம் வந்தான்னு வெய்யு. ஐயா இவ யாரியா? இவ எதுக்கு நம்மள மிரட்டுறா? டேய் டேய் சாண்டி, கொஞ்சம் பேசாம இருடா. டேய் சாண்டி, ஆவுட எப்படி அலறான்னு பார்த்தல. மட்டசேகர், பாலு, பாஸ்கர்னு அவன் கண்ணு முன்னாடியே வரிசையா காவ வாங்கியிருக்கேன். அதனால குறுக்க பேசாம அமைதியா கேளு. ஆவுடே, ஆட்டோ இதோட முடிய போறதில்ல. இது நீ ஆரம்பிச்ச கேம் இப்போ என் பக்கம் வந்துருச்சு. இப்பதானே கேம் சூடு பிடிச்சிருக்கு. போக போக சும்மா ரோலர் கோஸ்டர் மாதிரி பறக்கும் பாரு. உன் தலை கிறுகிறுன்னு ஆக போகுது. டேய் சாண்டி, மறுபடியும் சொல்றேன், இந்த பக்கமே வந்துராத. ஆவுடே, வச்சிட்டுமா? ஹலோ 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 ஹலோ. ஐயா யாரியா இவ? சேகர், பாலு, பாஸ்கர்னு எல்லாரையும் அவதான் காவு வாங்கினதா சொல்றா. இனிமே நீங்களே கூப்பிட்டாலும் நான் ஊர் பக்கமே வரலையா. யாரியா இவ? தெரியலடா,
தெரியல. துர்கா ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றான்னா இன்னொரு பக்கம் இவ என்ன டார்ச்சர் பண்றாடா. என்னால முடியலடா, முடியல. டேய், நானே சொல்லாம நீ இந்த பக்கம் வந்துராத. புரிஞ்சுதா? இல்லையா, இப்போதைக்கு நான் அந்த பக்கம் வரவே மாட்டேயா. எதுவானாலும் சரி, நானே உனக்கு கால் பண்றேன். சரிங்கய்யா. மை போன. என்னங்க, முன்னாடி போன்ல தெலுங்குல பேசினவ அது வேற யாரும் இல்ல, துர்கா தானே சொன்னீங்க. இவ்வளவு தூரம் துர்கா தான் பேசினான்னா நாம நேர்லயே போய் அவளை கையும் களவுமா பிடிச்சிருக்கலாம்ல. அகிலா, தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு அவகிட்ட இருந்து போன் வந்துச்சு. துர்காவா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு அவளை தேடி நான் மாடிக்க போனேன். ஆனா அங்க துர்கா கிட்ட போனே இல்ல. ஆனா அந்த தெலுங்குக்காரி சேகர், பாலு, பாஸ்கர் இந்த 3 பேரோட கொலைக்கும் அவதான் காரணம்னு ஒத்துக்கிறா. அது மட்டுமா, செத்து போன பாலு சாண்டி கிட்ட போய் நான் அவனை சென்னைக்கு வர சொன்னதா சொல்லிருக்கான். செத்து போனவன் எப்படிங்க அங்க போக முடியும்? எல்லாம் அந்த தெலுங்குக்காரியோட வேலைதான். முதல்ல என்கிட்ட பேசினான்னு சொன்னல, அப்ப அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? அவ என்கிட்ட பேசும்போது செத்து போனவனுங்களாம் உயிரோட வருவான். நான் எழுத போறது ரத்த சரித்திரம். The game starts now. நம்மள சுத்தி என்னங்க நடக்குது? துர்கான்னு ஒருத்திய கொன்னுட்டு தான் நாம நினைச்சோம். ஆனா அவ மறுநாள் சின்ன காயம் கூட இல்லாம முழுசா வந்து நிக்கிறா. அவ இங்க வந்ததுல இருந்து நம்ம சந்தோஷம், நிம்மதி, தூக்கம் எல்லாமே போச்சு. அவளை பைத்தியக்காரி ஆக்கணும்னு வர வச்ச கோகிலாவ இவ பைத்தியமாக்கி அனுப்பிட்டா. இதுக்கு நடுவுல ஒருத்தி தெலுங்குல போன்ல பேசி மிரட்டுறா. ஒரு கட்டத்துல நான் துர்காவும் அவளும் ஒரே ஆள்னு தான் நம்புனேன். இன்னைக்கு அதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஆனா அந்த தெலுங்காரி 3 கொலையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்கிறா. சாண்டி எங்கேயோ தலைமறைவா இருக்கா, அவனுக்கு ஆபத்து இல்லைன்னு நம்பினேன். ஆனா செத்து போன பாலு அங்க போயிருக்கான்னா அதுக்கு காரணம் யாரு? அந்த தெலுங்குக்காரி தானே. அவ செத்து போனவன் உயிரோட வருவான்னு சொன்னால, அவ சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே நடத்தி காட்டிட்டாளே. ஒருத்த உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவனை மறைச்சு வச்சிருக்கோன்னு நம்புறதுக்கெல்லாம் இனிமே எந்த அர்த்தமும் இல்ல. கடைசி அவ என்ன தெரியுமா சொன்னா? என்னங்க சொன்னா? அவடை, நீ ஆரம்பிச்சு வச்ச கேம் இனி என் பக்கம் வந்துருச்சு. இப்பதான் கேம் சூடு பிடிச்சிருக்கு. போக போக சும்மா ரோலர் கோஸ்டர் மாதிரி பறக்கும் பாருன்னு சொன்னா. இது வரைக்கும் இல்லாத பாடெல்லாம் பட்டாச்சு. இனி படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா அவ இனிமேதான் ஆரம்பம்னு சொல்றா. அவ ஆட்டி வைக்கிற பொம்மைங்களாங்க நாம. எங்கேயோ இருந்துகிட்டு ஆட்டம் காட்டுவேன்னு சொல்றா. அவளுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்கவே கூடாதுங்க. ஏதாவது பண்ணணும். சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன். இனி என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இப்படி சொன்னா எப்படிங்க? என்ன பண்ண சொல்ற? எனக்கு இப்ப நிம்மதி வேணும். தொணன்னு பேசாத, போய் படுத்து தூங்க போ. அது இல்லங்க, நான் போன்னு சொல்றல. நீ போக மாட்ட, நான் போறேன்.
மணி 1:15 ஆகுது. ஏன் இப்படி குடிக்கிறீங்க? பேசாம இருக்கியா? முழு பாட்டில் குடிச்சா கூட எனக்கு தூக்கம் வராது இன்னைக்கு. போய் படுத்து தூங்கு. தூங்க. கும்பாபிஷேகத்துக்குள்ள இந்த கோவில்ல இருந்த பாரம்பரியமான என்னோட பஞ்சலோக சிலை மறுபடியும் இங்க வந்து சேரும். ஒரு பக்கம் துர்கா, ஒரு பக்கம் நந்தினி, 2 பேர் கதையை முடிக்கணும். ஆளுங்களை அனுப்பி காட்டுக்குள்ள வச்சு அவளுகளை கொல்ல பிளான் போட்ட. அதுலயும் அவளுக்கு தப்பிச்சிட்டாளுங்க. எப்படி இதெல்லாம் கனகா பண்றா? உண்மையிலேயே அவ ஏதாவது மேஜிக் பண்றாளா இல்ல ஸ்பெஷல் பவர் இருக்கான்னு தெரியலையே. ஓ, என்ன விடுங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என்ன விடுங்க. யாருன்னு கேக்குறல, எனக்கு பயமா இருக்கு, என்ன விட்டுருங்க. என்ன விடுங்க. எதுக்கு அப்படி பண்றீங்க? ஐயோ பயமா இருக்கு, என்ன விடுங்க. விடுங்க என்ன. ஐயோ விடுங்க. எனக்கு பயமா இருக்கு, விடுங்க. ஐயோ யார் இது? யார் இது? ஏய் அறிவல உனக்கு இப்படியா பண்ணுவ? கொஞ்ச நேரத்துல மூச்சு நின்ன மாதிரி ஆயிடுச்சு. கீழே தள்ளுற மாதிரி உன்னை எவ்வளவு நேரம் பிடிச்சிருந்த? ஒரு 5-10 செகண்ட் இருக்குமா? அதுக்கே உனக்கு இவ்ளோ கோவம் வருது. அப்போ துர்காவை தலையில அடிச்சு உடம்புல கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டீங்களே, எப்படி இருந்திருக்கும்? அவ அரை உசுரா அன்கான்சியஸா அசையவோ கத்தவோ முடியாம மனசுக்குள்ள இப்படி துடிச்சிருப்பா. அப்ப துர்கா என்ன பாடுபட்டிருப்பான்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. அத தெரிஞ்சுக்கதான் உன்னை வச்சு சும்மா ட்ரையல் பார்த்த. மொட்டை மாடியில இருந்து தள்ளி விட பார்த்ததுக்கு இப்படி ரியாக்ட் பண்றியே. அப்போ துர்காவோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அவ பாவல்ல. என்னவோ நான் தான் துர்காவை கொன்ன மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு அவங்க கூட போனேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா துர்காவை குளத்துல தூக்கி போடுறப்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணல. இதுக்கு முன்னாடி கூட துர்காவை நீதானே மாடியில இருந்து தள்ளி விட்ட. என்னடி ஒன்னும் தெரியாதவ மாதிரி முழிக்கிற? ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். அன்னைக்கு உயிருக்கு போராடி துர்கா அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டா. நீ எவ்ளோ நல்லவன்னு எனக்கு தெரியும்டி. இங்க பாரு, இங்க உள்ளவங்க என்ன அப்படி பண்ண வச்சுட்டாங்க. அதுக்காக என்ன தள்ளி விட்டு இருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் செத்து போயிருப்பேன் தெரியுமா? துர்கா நல்ல பொண்ணு, அவளையே சாவடிச்சிட்டீங்க. ஆனா நீ கொலைகாரி, நீ செத்த என்ன ஆக போகுது? ஆனா உன்னெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சாவடிச்சிடக்கூடாது. உன்னை வச்சு செய்யறதுல உயிரோட இருக்கிறதுக்கு செத்தே போயிடலான்னு நீயே அந்த முடிவை எடுக்கணும். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. ஏன்னா உன்னால எனக்கு ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. அது வரைக்கும் நீ பயந்து பயந்து சத்துக்கலாம். என்னடி லுக்கு? எங்கேயோ லோக்கல் ரவுடியோ சுத்திட்டு இருந்தவ நீ இன்னைக்கு ராஜ வாழ்க்கை வாழற. இதுக்கு காரணம் நான் தானே. அதெல்லாம் நினைச்சு பாக்குறியாடி நீ? நல்லா பார்த்தாலே கடுப்பா இருக்கு. உன் பேரை சொன்னா கூட எனக்கு பிடிக்கல. உன்னை யாரடி பார்க்க சொன்னா?
கண்ணு முடிக்கோ. ஆனா என் பேரை சொல்லாம என்ன மனசுல நினைச்சா கூட உன் முன்னால வந்து நிப்பேன். அப்படிதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பத்தி நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. எப்படி கரெக்டா வந்து நின்னா? சரி, நான் நினைச்சேன் நீ வந்து கீழே தள்ளுற மாதிரி பூச்சாண்டி காட்டின. ஆனா நீ இங்க வந்ததுக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே. அது என்னன்னு சொல்லு. பரவாயில்ல வீணா, என்னோட பழகி பழகி என்ன மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. ஆனா நான் இங்க வந்ததுக்கு ஒரு காரணமும் இல்ல. உன் போன் ஹால்ல ஆனா அதே கிடந்துச்சு. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இவன் போன் எடுத்தாலும் ஏதாவது வில்லங்க இருக்குமே, செக் பண்ணலாம். ஏய், என் போன்ல இருந்து ஏதோ அண்ணன் நம்பருக்கு கால் பண்ணிருக்க. யாருக்கு கால் பண்ண சொல்றி. பதறாத, நமக்கு வேண்டியவங்களுக்கு தான் கால் பண்ண. வேண்டியவங்களுக்கா? அவங்களுக்கு பேர் இல்லையா? யாருக்கு கால் பண்ண? யாரோ கொஞ்ச நேரத்துல அவங்களே நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வருவாங்களா? ஆமா, அப்போ உனக்கு தெரியும். அப்புறம் கால் பண்ணது மட்டும் இல்ல, உன் வாய்ஸ்ல தான் பேசினேன். ஏய் நில்றி. ஏன் வாய்ஸ்ல யாருக்கு கால் பண்ண? ஷோ, இத வச்சு என்ன பஞ்சாயத்து கூட்ட போற? சொல்லிட்டு போடி. சுப்பா. யார் இப்படி கதவு தட்டிட்டே இருக்கிறது? வரேன் 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 வரேன். ஏய், உங்கள்கிட்ட நான் பால் கேட்டனா? கேட்காம எதுக்கு கொண்டு வர? நான் அன்னைக்கே சொன்னல, நான் கேட்காம எதையும் என் ரூமுக்கு கொண்டு வராதன்னு. அப்புறம் எதுக்கு இப்படி பண்ற நீ? ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? கேண்டி, யாரையுமே நிம்மதியா விட மாட்டியா? நல்லா தூங்கிட்டு இருந்த மனுஷனை எழுப்பி விட்டு கத்த வைக்கிற. ஐயோ அத்தை, நான் எதுக்கு வந்தேனா? அதான் பால் வேண்டான்னு சொன்னாருல்ல, கிளம்பு. பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? நான் வந்த விஷயமே வேற. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. பெரியயா, உங்களுக்கு ஒண்ணும் நான் பால் எடுத்துட்டு வரல. அப்புறம் நீங்க வர சொன்னதா சொல்லி ஹால்ல ஒருத்தர் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, அவருக்கு கொண்டு வந்தேன். நான் யார வர சொன்னேன்? யாருங்க வர சொன்னீங்க? ஏய், நான் யாரையும் வர சொல்லல. ஆமா, யார் வந்திருக்கா? போங்க பெரியயா, வர சொன்னா உங்களுக்கு தெரியாதா? நீங்க வர சொல்லிட்டு என்ன கேக்குறீங்களே, வந்து பாருங்க. ஏய், என்னங்க இப்படி சொல்லிட்டு போறா? இவ காலையிலேயே ஏதோ ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இவ நக்கலா சொல்லிட்டு போறத பார்த்தா நமக்கு ஏதோ சிக்கல் பண்ணிட்டான்னு மட்டும் தெரியுது. எனக்கும் அப்படித்தான் தோணுது. இவளால இந்த வீட்டுல தினம் தினம் ஏழ்றதான். இந்த ராக காலம் இன்னைக்கு என்ன ஏழரையை கூட்டிருக்குன்னு பாப்போம்.
நம்ம யாரையும் வர சொல்லலையே. நாம வர சொன்னதை சொல்லிட்டு போறாள. எதுக்காக வந்திருப்பாங்க? இந்த துர்கா என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியலையே. சரி, போய் யாருன்னு தான் பாப்போம். வணக்கம் சாமி. இவர் எதுக்கு வந்திருக்காரு? என்ன ஆவுடை, என்ன வர சொல்லிட்டு இப்படி மௌனமா நிக்கிறீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூட சொல்ல மாட்டீங்களா? மன்னிக்கணும் சாமி, திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, என்னவா இருக்கும்னு யோசிச்சதுல உங்களை வரவேற்க மறந்துட்டேன். வணக்கம். ஆனா நான் வர சொன்னதா சொல்றீங்க. நான் உங்களை வர சொல்லவே இல்லையே சாமி. என்ன ஆவுடை, என்ன கூப்பிட சொல்லி உங்க மருமக கிட்ட சொல்லிட்டு இப்ப இப்படி மாத்தி பேசுறீங்களே? ஐயோ, என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? எனக்கு எதுவும் தெரியாது. என்ன போன் பண்ணி வர சொன்னது உங்க மருமக துர்காமா இல்ல, அதோ நிக்கிறாங்களே அந்த வீணாதான் என்ன போன் பண்ணி வர சொன்னாங்க. வீணாவா? என்னது நானா? யாருக்கு கால் பண்ண? கொஞ்ச நேரத்துல அவங்களே நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்போ உனக்கு தெரியும். அப்புறம் கால் பண்ணது மட்டும் இல்ல, உன் வாய்ஸ்ல தான் பேசினேன். நான் தான். ஷோ, பெரியவர்ல இருந்து எல்லாரும் என்ன முறைச்சு பாக்குறாங்களே. இப்ப நான் உண்மையா சொன்னாலும் என்ன நம்ப மாட்டாங்க. ஏன் எல்லாம் அப்படி பாக்குறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீணா என்ன போன் பண்ணி வர சொன்னாங்க. தாயே, எல்லாரையும் காப்பாத்தணுமா? பகவதியே துணை. வணக்கம், யார் பேசுறது? சாமி வணக்கம். நான் ஜமீனோட மருமக வீணா பேசுறேன். ஓ, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? பெரியய்யா கோவில் சிலை சம்பந்தமா ஏதோ உங்ககிட்ட அவசரமா பேசணும்னு சொன்னாங்க. உங்களால கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமான்னு கேட்க சொன்னாங்க. நான் வீட்டுக்கு வரணுமா? ஆமா சாமி, கோவில்ல பஞ்சலோக சிலை காணாம போனதுல இருந்தே ஐயா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாங்க. ராத்திரி எல்லாம் தூக்கம் வராம ரொம்ப அவஸ்தைப்படுறதா அத்தை சொன்னாங்க. அப்புறம்தான் பெரியய்யா நம்பூதிரி சாமிக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர முடியுமான்னு கேளுன்னு சொன்னாங்க. சரிம்மா, நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. நான் இப்பவே பெரியய்யா கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் சாமி சொல்லுங்கம்மா. பெரியய்யா உங்களை இங்க வர சொன்னதே சில விஷயமா சோலி போட சொல்லி கேப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க இங்க வந்து சோலி போட்டு பிரசன்ன பாக்குறத விட அங்க
அங்கேயே போட்டு பார்த்துட்டு வந்துட்டா பெரியய்யா கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்களே சொல்லிடலாமே சாமி. அதுவும் சரிதாம்மா. நானு வரதுக்கு முன்னாடியே ஆவுடைய ஐயாவுக்கும் சிலைக்கும் சேர்த்தே சோழி போட்டு பிரசன்னம் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சரிங்க சாமி, நீங்க வர விஷயத்த நான் பெரியய்யா கிட்ட சொல்லிடுறேன். அவங்க உங்களுக்காக காத்திருப்பாங்க. நல்லதுமா, நான் வந்துடுறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. எல்லாரும் என்ன பார்த்து முறைக்கிறாங்களே. ஆமா சாமி, நான் தான் வீணா கிட்ட சொன்னேன், ஆனா மறந்துட்டேன். புரியுது ஆவுடை. சில விஷயங்களை பத்தி தனியா பேசணும்னு என்ன வர சொல்லியிருப்பீங்க. ஆனா நான் அது தெரியாம ஹால்ல உட்கார்ந்து எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்கேன். சிலை திருட்டுங்கிறது உங்க வீடா இருந்தாலும் வெளிப்படையா பேச முடியாது இல்லையா? அது வந்து வாங்க நம்பூதிரி ஐயா. பெரியய்யா இப்பவே ஒரு மாதிரி சங்கடப்படுறாரு. நீங்க பெரியய்யா கூட தனியா ரூம்ல கூட உட்கார்ந்து பேசலாம். அதோட வீணாக்கா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டபடி பிரசன்னம் போட்டு பார்த்துட்டு வந்தத பெரியய்யா கிட்ட மட்டும் சொல்லலாம். துர்கா அம்மா சொல்றதும் சரிதான். வாங்க ஆவுடை, போலாம். வாங்க. பெரியய்யா, நம்பூதிரி சாமி வந்திருக்காங்க. அதுவும் வரும்போதே பிரசன்னம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதனால கோவில் சில விஷயத்துல என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாம் சாமி கிட்ட மறந்துடாம கேளுங்க. அதே மாதிரி சில சம்பந்தமா உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே நம்பூதிரி சாமி கிட்ட சொல்லிடுங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்பூதிரி சாமி முடிவா நல்ல வாக்கு ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க. அன்னைக்கு அம்மன் அருள் கொடுத்த மாதிரி எனக்கு இப்ப தோணுது. சாமி அப்படி என்ன அருள் சொல்வாங்க? அது எனக்கு தெரியாது. ஆனா அத நம்பூதிரி சாமி தான் சொல்லணும். வாங்க சாமி, போலாம். வாங்க போலாம். வாங்க. உள்ள நம்பூதிரி சாமி என்ன சொல்ல போறாரோ தெரியல. உள்ள வா. ஆவுடை, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். நீங்க என்ன பார்க்கணும்னு சொல்லி உங்க மருமக எனக்கு போன் பண்ணப்பவே உங்களுக்கும் சிலைக்கும் சேர்த்தே பிரசன்னம் போட்டு பார்த்தேன். அதுல எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு.
இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் வரேன். இவ்வளவு நேரம் இங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டிருப்பாளா? ஒன்னும் புரியலையே. இல்ல நம்பூதிரி, பெரிய கிட்ட பேசி முடிச்சிட்டு கதவை திறக்க வரீங்கன்னு என் மனசுல பட்டுச்சு. அதான் உங்களுக்காக நானும் வந்து கதவை திறந்தேன். நீங்களும் சரியா வெளியே வரீங்க. உங்களோட கணக்கு என்னைக்குமே தவறாது துர்காமா. நான் வரேன். நம்பூதிரி சாமி காணாம போன சிலைய பத்தி ஏதாவது சொன்னாரா? கோவில்ல நீ சொன்னதான் இங்க அவரு சொன்னாரு. கும்பாபிஷேகத்துக்குள்ள சாமி சிலை வரும்னு சொன்னாரு. நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட வேணாம்னு சொன்னார். ஓ, அப்படி சொன்னாரா? அப்போ நடக்க போறத மட்டும் நம்ம வேடிக்கை பார்த்தா போதும். ஏண்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நிக்கிற? எதுக்கு நம்பூதிரிய வீட்டுக்கு வர சொன்ன? இவ வேற. கேக்குறேன்ல, சொல்லு. ஐயோ அத்தை, அது வந்து இத பார்வீனா, சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. இல்லத்த வீணா, நான் வேற மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிடு, அவ்வளவுதான். அத நான் எப்படி சொல்லுவேன்? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நானா கத்தலங்க, கத்த வச்சுட்டா. இவன் நம்பூதிரிய வர வச்சு நமக்கு ஆட்டம் காட்டிட்டு இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறா. ஆமா, புரியாம பேசாத. கடிக்க வந்த சிங்கத்தை விட்டுட்டு அதுகிட்ட மாட்டிக்கிட்ட ஆட்டம் நோண்டிக்கிட்டு இருக்கு. என்னங்க சிங்கம் ஆடுன்னு புதிரா பேசுறீங்க? புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். சொல்ற. நம்பூதிரிய வீட்டுக்கு வர வச்சது வீணா இல்ல, துர்கா. துர்கா வீணா மாதிரி அவ போன்ல பேசி நம்பூதிரி எங்க வர வச்சிருக்கா.
துர்கா சிங்கமாயிட்ட, வீணா ஆடா மாட்டிக்கிட்ட. இப்ப புரியுதா? ஆமா அத்தை, பெரிய மாமா சொல்றதுதான் கரெக்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துர்கா மொட்டை மாடிக்கு வந்து என் போனு இதோ என் போன் ஹால்ல கிடந்ததுன்னு சொல்லி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. அப்பவே எனக்கு அவ மேல சந்தேகம் வந்துருச்சு. உடனே நான் என் போனை செக் பண்ணேன். அப்போ ஒரு அன்னோன் நம்பருக்கு அவ கால் பண்ணிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். யாருக்கு டயல் பண்ணிருந்தேன்னு கேட்டேன். ஆனா அவ வந்து மழுப்பெல்லாம் பேசிட்டு போயிட்டா. நானும் அதை கேஷுவலா தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா நம்பூதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ இவருக்கு தான் போன் பண்ணிருக்கான்னு. பண்ற தப்பெல்லாம் அவ செஞ்சுட்டு பழைய தூக்கி ஏன் மேல போட்டுட்டு போயிடுறா. ஏங்க என்னங்க இங்க நடக்குது? துர்கா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இப்ப நம்பூதிரிய வர வச்சதால அவளுக்கு என்ன லாபம்?